முருகனை வழிபடுறது ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு. உங்களால் முடிந்தால் தான். இது வந்து ஐயோ நம்ம இந்த நேரத்தில் கும்பிடாம விட்டா முருகன் நம்மளுக்கு அருள் புரிய மாட்டான்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் உங்கள் இடத்துல இருக்கிறீங்க, உங்கள் பாக்கெட்டில் ஒரு முருகர் படமோ இல்லை வடபழனி ஆண்டவர் படமோ எது இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த இடத்துல முருகரை மனசார கும்பிட்டு நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மந்திரத்தை சொன்னாங்களோ அந்த முருக சக்தி உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ இந்த டைமில் முடிஞ்சவங்க அந்த சமயத்தில் கோவிலுக்கு போங்க. எப்பயும் நான் வந்து எல்லா காணொலியிலும் சொல்கிறது தான், எல்லா முருகர் திருநாள்லையும் உங்களால் முடிந்தால் பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கேன் அப்படின்னா உங்களால் முடிஞ்ச வசதியாக செய்யுங்க. அபிஷேகம் செய்யுங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, முருகருக்கு வஸ்திரம் கொடுங்க. எல்லாமே முடியலையா ஒரு பூவை பறித்து ஐயா இந்த சூழ்நிலை இருக்கேன், எனக்கு மனசு இருக்குது செய்கிறதுக்கு, அடுத்த வருஷம் வைகாசி விசாகத்துக்குள்ளே நான் உனக்கு என்னெல்லாம் ஆசைப்படணும் அதை செய்கிற அளவுக்கு பொருளாதாரம் கொடுமுருகா அப்படின்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பாக முருகர் கொடுப்பாரு. ஸோ வைகாசி விசாகம் இந்த நாள் வருது. இந்த காணொலியில் வந்து நான் என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் கண்டு வந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் பதிவு செய்கிறேன். மற்றதை வந்து அடுத்த அருணகிரிநாதர் நிகழ்ச்சி, மகான் அருணகிரிநாதர் தேடிய பயணம் சொல்லி ஒரு நிகழ்ச்சி போது அதுலேயும் நான் சொல்கிறேன். முருகப்பெருமான் எப்படி உருவானார்ன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அசுரர்கள் அழிக்கிறதுக்காக சிவபெருமான் கொடுத்தாரு. சிவபெருமான் 6 தீப்பொறி உருவாக்குனார். 6 தீப்பொறி உருவாக்குனாங்க முருகர் வந்தாருன்ட்டு. ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, சிவபெருமானுக்கும் 6 தலை இருந்திருக்கு. நம்ம கந்த புராணமே 2 கந்த புராணம் இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படி நம்புறது, எப்படி ஒத்து போகுதுன்னா, நீங்கள் ஒவ்வொரு கலியுகத்துலேயும் ஒவ்வொரு விஷயம் நடந்திருக்கு. நம்ம எப்படி இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கோம்னா பேரலல் ஒரு யூனிவர்ஸ்ன்றது வந்து சத்தியமாக நிஜமாக இருக்குது. அதனால தான் நம்ம எப்போயுமே ஒவ்வொரு இடத்துக்கு போனால் இந்த இடத்துக்கு நான் முன்னாடியே வந்திருக்கேனே, இவரை நான் எங்கேயோ பார்த்தாம இருக்கேன்னு சொல்கிறது எல்லாமே நம்ம இன்னொரு யூனிவர்ஸ்லேயும் நம்ம தொடர்ந்து அது பயணிச்சுக்கிட்டே இருக்கோம். பல கலியுகங்கள் நடந்திருக்கு, பல கந்த புராணம் இருக்குது. அதில் சிவபெருமானுக்கும் 6 தலை இருக்குது. சிவபெருமானுக்கு நம்ம புராண காலத்தில் என்ன சொல்லுவாங்க, இப்பயும் நம்ம ஊரில் கேட்டிங்கன்னா 5 தலை இருக்குது அப்படின்னாங்க. அப்போ 6 தீப்பொறி எப்படி வந்துருச்சு? இப்படி ஒரு கேள்வியை தொடர்ந்து நான் முருகராட்சியில் தேடும் போது தான் இமயமலையில் எப்படி முதல்ல குப்தி கார்த்திக் சுவாமி கோயிலுக்கு ஒரு தமிழராக நான் போனோம், அதே மாதிரி இமயமலை இன்னொரு இடம் இருக்குது. அங்கே 6 தலை சிவபெருமானோட அங்கேயும் ஒரு முருகர் இருக்கார். அந்த முருகர் பேரே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த முருகர் பற்றி பேசணும், அந்த முருகர் பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும். அது கண்டிப்பாக முருகப்பெருமான் உத்தரவு கொடுத்தாருன்னா இந்த 2026 நான் அந்த கோயிலுக்கு போவோம். அதுவும் கிட்டத்தட்ட இமயமலையில் இருக்கிற கோயில் தான். ஸோ முருகப்பெருமான் 6 முகம் இருந்திருக்கு. அந்த 6 முகமும் எங்கேருந்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா சிவபெருமான்கிட்ட தான் இருந்திருக்கு. சிவபெருமான் நம்ம நினைக்கணும் 5 தலையோ கிடையாது, 6 தலையோடு இருந்திருக்காரு. அந்த 6 தலை எப்போ உருவாக்குறாருன்னா கலியுகம் அழிகிறப்பையும் கலியுகம் உருவாக்குறப்பையும் அந்த 6 முகத்தை காட்டுறாரு. அந்த அதோ முகம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி 18 சித்தர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், அந்த மாதிரி உலக ரிஷிகள் முனிவர்களுக்கு மட்டும், சிவனடியார்களுக்கு மட்டும் சிவபெருமான் அந்த 6 முகத்தோட காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கந்தபுராணத்தில் ஒரு குறிப்பு வருது.